ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜீவகாருண்யம்னா என்ன, அதோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். பசித்தவருக்கு பசியாற்றுவதும் ஜீவகாருண்யம் ஆகும். அப்படின்னா நம்ம பசியாக இருக்கவங்களுக்கு உணவு கொடுப்பதும் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், குட்டி குட்டி குருவிகளாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மரமாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜீவகாருண்யம் என்றால் என்ன அப்படின்னா, ஜீவன் என்றால் எல்லா உயிர்களும், காருண்யம் என்றால் கருணை. நெக்ஸ்ட்டு ஜீவகாருண்யத்தின் நன்மைகள் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்கிறனால நம்மளுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனை எதுவுமே வராது. கர்ம வினைகள்னாலும் அஜாக்கிரதைனாலும் எந்த பிரச்சனை எதுவுமே வராதுன்னு வள்ளலார் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பாய்.